ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்ட் ஐயார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். என்னடா ப்ரான் ஃப்ரை செய்கிறேன்ட்டு ஓலை பிச்சுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குது, என்னென்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்காண்டி மேக்னேஷன் பண்ணிடுவோம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு ப்ரான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுதா போடாமல் இடித்து போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 டிராப்ஸ் அளவு போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மேக்னேட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் ப்ரான்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மேக்னேட் பண்ண ப்ரானை ஸ்டிக்கில் சொருகிக்கணும். நான் என்கிட்ட ஸ்டிக் இல்லை, அதனால தான் நான் தென்னை ஓலை குச்சி எடுத்து ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கில் குத்தி தான் நம்ம கிரில் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஒவ்வொன்றையும் அந்த ஸ்டிக்ல சொருகிக்கலாம். இப்போ எனக்கு 16 ப்ரான் இருந்துச்சு, 2 ஸ்டிக் தேவைப்பட்டுச்சு. 2 இதுலையும் நல்லா சொருகிக்கிட்டேன். இதை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா ஊறிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் தான் சாலோ பண்ண போகிறேன். நீங்கள் கிரில் பேன் இருந்துச்சா கிரில் பேன்லேயும் நீங்கள் சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இந்த ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ப்ரானை இதில் மேலே வச்சுருவோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி போகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சைடு நல்லா வெந்துடும். இது மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா 4 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு ரொம்ப எரிச்சிடாதீங்க, மீடியமாகவே எரிச்சுன்னு இந்த இதை வேக வைக்கணும். ப்ரான் வேக உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, 4 to 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் அடுப்பை மீடியமாகவே எரிச்சிக்கோங்க. எனக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு நான் திருப்பி விட்டுருக்கேன். இது மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து வச்சிங்கன்னா நல்லா போட்டாயிரும். 1 சைடு நல்லா வெந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவோம். நீங்கள் ஸ்லோ குக் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டி சூப்பராகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்க மசாலா தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ப்ரான் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிய விட்டுறலாம். இது மேலே வச்சா கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.